Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn would usage sentences. So before going to our video, if you want PDF format of all our videos, go and check our website. I will pin the website link in description box and first comment. Would you like to have something or else would you like to eat something? In Tamil, நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா? நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா? Would you like, which means விரும்புகிறீர்களா? While speaking, people will tell விரும்புறீங்களா? Would you like means விரும்புறீங்களா? To eat, சாப்பிட. To have or else to eat, which means சாப்பிட. Something means ஏதாவது. நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புறீங்களா? நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புறீங்களா or else விரும்புகிறீர்களா? Would you like to go with him? நீங்கள் அவருடன் போக விரும்புகிறீர்களா? Would you like means விரும்புகிறீர்களா? To go means போக. With him அவருடன். With her means அவளுடன். Would you like to go with her? நீங்கள் அவளுடன் போக விரும்புகிறீர்களா? Would you like to go with us? With us means எங்களுடன். நீங்கள் எங்களுடன் போக விரும்புகிறீர்களா? Which one would you like to choose? This or that? நீங்கள் எதை தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள்? இதுவா அல்லது அதுவா? Which one means எது? எதை? Which one means எதை? Would you like to? விரும்புகிறீர்கள். To choose. To choose means தேர்வு செய்தல். So தேர்வு செய்ய. This means இது. That means அது. This or that. இதுவா அல்லது. Or means அல்லது. இதுவா அல்லது அதுவா? நீங்கள் எதை தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள்? இதுவா அல்லது அதுவா? Where would you like to go? நீங்கள் எங்கே போக விரும்புகிறீர்கள்? So where means எங்கே. Would you like means விரும்புகிறீர்கள். To go means போக. நீங்கள் இங்கே போக விரும்புகிறீர்கள். When would you like to come? நீங்க எப்போது வர விரும்புகிறீர்கள்? When means எப்போது. Would you like means விரும்புறீங்க or else விரும்புகிறீர்கள். To come means வருவது. So to go means போக. To come means வர. To eat means சாப்பிட. Would you help me carry my luggage? எனது சாமான்களை எடுத்து செல்ல எனக்கு உதவுவீர்களா? Would you help me? எனக்கு உதவுவீர்களா? Help means உதவுதல். In Tamil, உதவுதல். Help means உதவி. It's a verb means உதவுதல். So would you help me? எனக்கு உதவி செய்வீர்களா or else எனக்கு உதவுவீர்களா? Help me carry. Carry means எடுத்து செல்லுதல். Carry means எடுத்து செல்லுதல். My luggage, which means எனது சாமான்கள் or else என்னுடைய லக்கேஜை எடுத்து செல்ல எனக்கு உதவி செய்வீர்களா? உதவுவீர்களா? Would you help us to complete this work? இந்த வேலையை முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீர்களா or else உதவுவீர்களா? Help means you can tell உதவுவீர்களா or else உதவி செய்வீர்களா? இந்த வேலையை complete this work. Complete means முடித்தல். This work இந்த வேலை. So இந்த வேலையை முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீர்களா or else உதவுவீர்களா? Would you mind telling us about him? உங்களால் அவரை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? Would you mind, which means would you mind telling us? உங்களால் சொல்ல முடியுமா? Telling us means எங்களுக்கு சொல்ல முடியுமா? Us means எங்களுக்கு. Telling means சொல்லுதல். About him அவரை பற்றி. உங்களால் அவரை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? Would you mind if I borrowed your books for a couple of days? உங்க புக்கை ஓரிரு நாட்கள் எனக்கு தர முடியுமா? Would you mind if I borrowed means கடன் வாங்குதல். So தருதல். Your book உங்களுடைய book for a couple of days. Couple of days means ஓரிரு நாட்கள். In Tamil ஓரிரு நாட்கள். Days means நாட்கள். ஓரிரு. Couple means இரண்டு. So ஓரிரு. உங்க புக்கை ஓரிரு நாட்கள் எனக்கு தர முடியுமா? I would like to have some coffee. நான் கொஞ்சம் காஃபி சாப்பிட விரும்புகிறேன். I would like நான் விரும்புகிறேன். So I would like means விரும்புகிறேன். To have or else to drink, which means coffee குடித்தல். So coffee means you have to tell குடித்தல். So any solid food means you can tell சாப்பிடுதல். So here you can tell நான் கொஞ்சம் காஃபி குடிக்க விரும்புகிறேன். காஃபி சாப்பிட விரும்புகிறேன். Either one of them. I would rather listen to music than watching TV. நான் டிவி பார்ப்பதை விட மியூசிக் கேட்க விரும்புகின்றேன். நான் I would நான் rather than means which means விட. So
rather listen to music, rather listen to music then watch TV. நான் டிவி பார்ப்பதை விட, watch the TV means டிவி பார்த்தல், ஸோ டிவி பார்ப்பதை விட, rather than means விட. இசை or else music கேட்க, listen to music means music கேட்க விரும்புகின்றேன். If I had a license I would drive the car. என்னிடம் உரிமம் இருந்திருந்தால், license means உரிமம். If I had means என்னிடம் உள்ளது, I had means என்னிடம் இருந்தது, it's a past tense, என்னிடம் இருந்தது. If I had a license, என்னிடம் உரிமம் இருந்திருந்தால் or else என்னிடம் லைசன்ஸ் இருந்திருந்தால். If means இருந்தால். If I had means என்னிடம் இருந்தது. If I had means என்னிடம் இருந்தால். If means இருந்தால், had means இருந்தது. ஸோ இருந்திருந்தால், இருந்து ப்ளஸ் இருந்திருந்தால் என்னிடம் உரிமம் or else லைசன்ஸ் இருந்திருந்தால் I would drive the car, நான் காரை ஓட்டுவேன். If I had money I would buy this house. என்னிடம் பணம் இருந்திருந்தால். Like that if I had license, here if I had money means பணம், என்னிடம் பணம் இருந்திருந்தால் I would buy this house, நான் இந்த வீட்டை வாங்குவேன். Buy means வாங்குதல், this house means இந்த வீடு. என்னிடம் பணம் இருந்திருந்தால் நான் இந்த வீட்டை வாங்குவேன். If I had understand I would have taught you. எனக்கு புரிந்திருந்தால், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் புரிந்திருத்தல். ஸோ if I had understand, நான் எனக்கு புரிந்திருந்தால் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். I would have taught you. Teach means சொல்லிக் கொடுத்தல், taught you சொல்லிக் கொடுத்திருப்பேன், இட்ஸ் a past tense. ஸோ சொல்லிக் கொடுத்திருப்பேன். When I was young I would go there every day. நான் சிறுவனாக இருந்தபொழுது தினமும் அங்கு போவேன். When I was young means சிறுவன் or else சிறுமி. When means போது. நான் சிறுவனாக or else சிறுமியாக இருந்தபோது. தினமும் I would go there every day means தினமும் அங்கு போவேன். I would go there means அங்கு, go means போதல். ஸோ நான் சிறுவனாக இருந்தபொழுது தினமும் அங்கு போவேன் or else நான் சிறுமியாக இருந்தபோது தினமும் அங்கு போவேன். I was late, my car wouldn't start. நான் தாமதமாக வந்தேன். I was late means நான் தாமதமாக வந்தேன். My car என்னுடைய கார் wouldn't start ஆகவில்லை. He was angry, he wouldn't speak with me. அவர் கோபமாக இருந்தார். He was angry which means அவர் கோபமாக இருந்தார். He was happy means அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். He was angry அவர் கோபமாக இருந்தார். She was angry அவள் கோபமாக இருந்தாள். He wouldn't speak with me அவர் என்னுடன் பேசவில்லை. wouldn't speak பேசவில்லை. with me means என்னுடன். I think I will get the courier. எனக்கு கொரியர் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறேன். I think நான் நினைக்கிறேன். I will get the courier. எனக்கு கொரியர் கிடைத்துவிடும். I will get the courier. So it's a past tense. I think I will get the courier. எனக்கு கொரியர் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறேன். Suppose I think I would get the courier. Instead of I will, here I would get the courier. எனக்கு கொரியர் கிடைத்துவிடும் என்று நினைத்தேன். I think I would get the courier which means எனக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்தேன். Instead of saying நினைக்கிறேன், you should say என்று நினைத்தேன். We knew that he would come here again. அவர் மீண்டும் இங்கு வருவார் என்று எங்களுக்கு தெரியும். We knew எங்களுக்கு தெரியும். That he would come here அவர் இங்கு வருவார். Again means மீண்டும். அவர் மீண்டும் இங்கு வருவார் என்று எங்களுக்கு தெரியும். Again means மீண்டும் or else மறுபடியும். Priya said that she would go to Chennai. Priya சென்னை போவதாக சொன்னாள். Priya said means Priya சொன்னாள் that she would go to Chennai. Go to Chennai means சென்னை போவதாக. Priya சென்னை போவதாக சொன்னாள். Arun said that he would do this. Arun said means அருண் சொன்னார். That he would do this இதை செய்வதாக. Do means செய்தல். அருண் இதை செய்வதாக சொன்னார். So I hope the video is useful for you. If it is so, please click the like button and share with your friends and family members who wants to learn Tamil. See you next video. Thanks for watching. Nandri.